கழுத்துல போட்டு விடுங்க பெரியமா. ஐயோ பாருங்கக்கா, போட்டு விடுங்க பெரியமா. யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். என்ன அசோக் இது? சந்தோஷமா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாடா? நான் ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த கல்யாணமே நடக்குது. எனக்கு சந்தோஷம்தான். என்னாச்சுடா? நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். போடுங்க. இத மாப்பிள்ளை கொடுங்க. அபய லட்சுமியே போற்றிவோம், அஸ்வாரூட லட்சுமியே போற்றிவோம், அஷ்டபுஜ லட்சுமியே போற்றிவோம். என்னக்கா சொல்றா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாண்டி. ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றிவோம், ஓங்கார லட்சுமியே போற்றிவோம், லட்சுமியே போற்றிவோம், கனக லட்சுமியே போற்றிவோம், கற்பக லட்சுமியே போற்றிவோம், கனகாபிஷேகம். அண்ணா, நான் தான் சொன்னேன்ல 36 அடி பாய்வேன்னு. இப்ப எதுவும் கேட்காத, கல்யாணம் முடியட்டும், நாம அப்புறம் பேசிப்போம். சர்வலட்சுமியே போற்றிவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றிவோம். போடு. சந்தான லட்சுமியே போற்றிவோம், சாந்த லட்சுமியே போற்றிவோம், சாகரோத்பவ லட்சுமியே போற்றிவோம், சித்த லட்சுமியே போற்றிவோம், சிவானந்த லட்சுமியே போற்றிவோம், சுபலட்சுமியே போற்றிவோம், சுந்தர லட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்ண லட்சுமியே போற்றிவோம், சௌபாகிய லட்சுமியே போற்றிவோம், சௌந்தரிய லட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்க லட்சுமியே போற்றிவோம், சைன்ய லட்சுமியே போற்றிவோம், ஜெயலட்சுமியே போற்றிவோம், ஜெகலட்சுமியே போற்றிவோம், ஷோடச லட்சுமியே போற்றிவோம், தனலட்சுமியே போற்றிவோம், தயாலட்சுமியே போற்றிவோம், தானியலட்சுமியே போற்றிவோம். இதை எல்லார்கிட்டயே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கௌரிமா, தாலிய உன் கையால எடுத்து கொடு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆவுடைய அப்பன் ஐயா தான். அவரு கையால எடுத்து கொடுக்கறது தான் சரியா இருக்கும். ஐயா வாங்க ஐயா. கௌரி உங்க கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுது. வாங்க பெரியப்பா, வந்து எடுத்து கொடுங்க. கொடுங்க. கெட்டிமேளம், கெட்டிமேளம். மாப்பிள, இந்த குங்குமத்தை தாலியில வச்சு விடுங்க. காட்டுங்க. பொண்ணு மாப்பிளை எந்திரிச்சு சுண்டு வரல புடிச்சுக்கிட்டு அக்னிய 3 தடவை சுத்தி வாங்க.
இப்போவாது சொல்லுங்கண்ணே, இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? இன்னும் என்னால இதை நம்ப முடியலண்ணே. ஐயா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சரியான பாதையில் தான் போய்க் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் குடும்ப வாரிசுக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று நமது திட்டத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறான். எங்கே நினைத்தது நடக்காமல் போய்விடும் என்று பயம் உனக்கு. ஆமாங்க ஐயா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் நாம நினைச்ச மாதிரி அந்த கௌரிய இங்க கூட்டிட்டு வர முடியும். என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே. ஜெய் கமண்டலக்காள். ஒரு குழந்தையை வசியம் பண்ண வேண்டும் என்றால் இந்த மருந்தை அவள் மேல் தெளித்தால் போதும். அந்த குழந்தை பொட்டி பாம்பாய் அடங்கிவிடும். ஒரு பெண்ணை வசியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வசிய மருந்தை அவள் குளிக்கும் தண்ணீரில் கலந்தால் போதும். அவள் நாம் சொல்லும்படியெல்லாம் ஆடுவாள். அதுவே ஒரு ஆண் மகனை வசியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வசிய மருந்து கலந்த தண்ணீரை குடித்தால் போதும். அவன் நாம் என்ன செய்ய நினைத்தோமோ அதை அப்படியே செய்து முடிப்பான். எப்படி? அண்ணா, நினைச்சதை சாதிக்கிறதுல நீங்க கில்லாடின. அசோக்குக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்லதான். ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும். நீ தப்பா எடுத்துக்காத. என்னண்ணே, எனக்கு தெரியாதா நீங்க எதுக்கு பண்றீங்க, ஏன் பண்றீங்க? என்ன ரெண்டு பேரும் சபைக்கு வணக்கம் சொல்லுங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. சரிங்க. அப்பா, அம்மா, பெரியப்பா, வாங்க. காவேரி, இங்க வா. வா துர்கா. துர்கா, நீ நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷம்மா. அம்மாடி துர்கா, என் குடும்பத்தை காக்க வந்தவன்னு தான் நான் உன்னை சொல்லணும். இனிமே எல்லாமே உன் கையில தான்மா. ஆமாமா, இனிமே எல்லாம் இவ கையால தான். மொத்த குடும்பமும் அழிய போறது இவ கையால தான். ஐயா, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கய்யா. என் வாழ்நாள் பூரா இந்த குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் கும்பிடுற அம்மனுக்கு பிறகு நீங்க தான் எனக்கு எல்லாம். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் அசோக், அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவங்க எங்களை வாழ்த்தாமையா? இருங்க. வா வா, கால விடு. வா அம்மா, அப்பா, வா, எங்களை ஆசீர்வாதம் நல்லா. மொத்த குடும்பத்தையும் மண்ணோட மண்ணாக்க போற ஒருத்திக்கு நானே ஆசீர்வாதம் பண்றேன். இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்லுவேன்? கௌரி, என்ன துர்கா, இப்ப சந்தோஷமா? ஏன் சந்தோஷத்தை விட எனக்கும் சந்தோஷம் தான் முக்கியம். நீ சொல்லு, உனக்கு சந்தோஷம் தானே? என்ன துர்கா இப்படி கேக்குற? எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருப்பேனா? அவ நடத்துற நாடகத்தை பார்க்க பார்க்க எனக்கு சந்தோஷம்தான்.
ஆமா, நான் உங்களை சின்னையான்னு கூப்பிடணுமா இல்ல சித்தப்பான்னு கூப்பிடணுமா? கௌரி மேடம், என்ன நீங்க எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம். பேரை சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். இப்போதைக்கு சின்னையானே கூப்பிடுறேன், இல்லைன்னா என் சித்தி கோச்சுப்பா. என் சித்தி ரொம்ப நல்லவ, ஆனா கொஞ்சம் வெகுளி. பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஜமீன் வீட்டு புது மருமகளே, என்ன சந்தோஷமா? ரெண்டு பேருமே இதே சந்தோஷத்தோட எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க அண்ணி. வா, அண்ணனை போய் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்டா. நீ என்னென்னமோ பண்ணி பார்த்த, ஒன்னும் நடக்கல. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, கொடுத்து வச்சோண்டா நீ. வக்கீலே, எனக்கு தெரியும்டா கடைசியில இதான் நடக்கும்னு. சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ணி. இல்லண்ணே, போட்டோ ஷூட் பண்ணிடலாம், வரீங்களா சார்? அதுக்காக தானே வெயிட்டிங். நாங்க போட்டோ ஷூட்டை முடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஃபேமிலியா போட்டோ எடுக்கணும். என்ன எல்லாரும் அங்க வந்துருங்க. வா துர்கா, போங்க. வந்துடுறோம். போடா, நாங்க வரோம். அண்ணே வாங்க. டேய், நீ எடுறா. சும்மா வாங்கண்ணே. சரி வரேன். வா வீணா. வாங்க வாங்க. அப்பா, பெரியப்பா வாங்க. வாஜானா போலாம். என்னாச்சு? எனக்கு ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்கய்யா. அக்கா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாக்கா, அசோக் கிட்ட இன்னைக்கு 2ல 1 கேட்டாதான் என் மனசு ஆறும். எனக்கும் அதே கோவம்தான். வா. ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்படுறதே பொழப்பா போச்சு. பேருதாயா தர்மகர்த்தா, தண்டத்திலையும் தண்டம் பெரிய தண்டமா இருக்க. ஏயா இப்படி தனியா வந்து பொங்கி என்ன பிரயோஜனம்? பொடிட்டோப்பா சைஸ்ல இருந்துகிட்டு நம்மள வந்து பாருங்கறா. நம்மளும் வந்து பார்க்க முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில ஆளை கடிச்ச கதையா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தலையிலேயே ஏறி உட்கார்ந்துகிட்டு என்னையே ஒண்ணுக்காகாத ஒப்புக்கு சப்பானி மாதிரி உட்கார வச்சிட்டாயா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஐயா இப்படி சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. விட்டா இப்படியே மண்டே பிச்சுக்கிட்டு
பைத்தியமா மறையனூரை சுத்துவ போல. சொல்ல முடியாதியா, இப்படியே போனா பைத்தியம் ஆனால் ஆயிருவேன். அம்புட்டு ஆத்திரம் எனக்குள்ள இருக்கு. அத வெளிக்காட்ட முடியாம தவிக்கிற தவிப்பு இருக்கே, அது எனக்கு தாயா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குட்டி பிசாசு பண்ண காரியத்தை நினைச்சு நினைச்சு என் மண்டை சூடாகுது. எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் ஒரு சின்ன செடி வளர்ந்தா அந்த பாறையவே ரெண்டாக்கிடும் தெரியும்ல. குப்பையில கிடக்க வேண்டியவள கோபுரத்தில் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு குத்துதே படையுதுன்னா, தப்பா முளைக்கிற காளான முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என்னானாலும் சரியா, அந்த புள்ள பூச்சியை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். என் கணக்க நான் தான் தீர்த்தாகணும். என்ன பண்ணலாம் சொல்லு. யோ, கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த புள்ள வாத்து அவ சித்தி கூட வெளியூர் போயிடுவா. என்ன பண்ண போற? விடமாட்டேன், விடமாட்டேன். அந்த குட்டி பிசாச இந்த ஊரை விட்டு போக விடாம தடுத்துட்டான். அதுக்கப்புறம் என் கணக்க தீக்க என்கிட்ட பிளான் ரெடியா இருக்கு. என்ன பிளான் என்கிட்ட சொல்லு. ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நான் சொல்றேன். எப்படி? யோ, நல்லதான் யோசிச்சிருக்க. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா உன் கணக்கும் தீந்துரும், என் கணக்கும் தீந்துரும். கௌரி, என் கணக்க தீக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். இவன் எங்க போனானே தெரியலையேக்கா. அக்கா பாத்தீங்களா, இவன் இங்க இருக்கான். இவனு தூங்கிட்டு இருக்கான்க்கா. அந்த வேலை செய்யறவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு எப்படி பகுமானமா இங்க வந்து படுத்து கிடக்குறான்னு பாரு. காவேரி, நீ கேக்குறியோ இல்லையோ, நான் கேக்குறேன். நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை. அதோட அவளை இவன் தலை முழுகணும். எப்படி தூங்குறான்னு பாரு. எழுப்படி அவன. டேய், எந்திரா, எந்திரி. அசோக், எந்திரடா, எந்திரா, எந்திரடா, எந்திரி, எந்திரி. ஐயோ, துரை எந்திருக்கிற சைஸ பாத்தியாக்கா? 2 பேரும் படு கோவத்தில் இருக்கீங்க போல. நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம பக்கத்துல உட்காந்து ராசா என் செல்லமேன்னு கொஞ்சுவாங்களா? நல்லா ஒர்க்கிற மாதிரி கேளுக்கா. ஏன் பெரியமா, உசுரே போனாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்பா கிட்ட சண்டை போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கேன். என்ன நினைச்சு பெருமைப்படாம சும்மா 2 பேரும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. இல்ல ஏதாவது என்ன வச்சு பிளான் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? மண்ணாங்கட்டி, கல்யாணத்தை நிறுத்துற மொகர கட்டைய பாரு. அந்த ஒண்ணு இல்லாதவ துர்கா கழுத்துல தாலிய கட்டி எங்க மூஞ்சில கரிய பூசிட்டியடா. நீ நல்லா இருப்பியா? தாலி கட்டிட்டேனா? என்ன பெரியமா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் துர்கா கழுத்துல தாலி கட்டினானா? நீ தாலி கட்டாம ரோட்ல போறவனாடா வந்து தாலி கட்டினாங்க? பெத்த அம்மாவை ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஐயோ அம்மா, என்னம்மா உனக்கு பைத்தியங்கத்தை பிடிச்சிருக்கா? நான் எப்பமா துர்கா கழுத்துல தாலி கட்டினேன்? அப்பா கிட்ட சண்டை போட்டு ரூம்ல இருந்தா தொல்லை பண்ணுவாருன்னா டயர்டா இருந்துச்சேன்னா யாருக்கிட்டையும் சொல்லாம இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன். டேய், உனக்கு என்ன மண்டை மூளெல்லாம் குழம்பி போச்சா? கல்யாணம் பண்ணி ஈன்னு இழிச்சுக்கிட்டு போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்த நானா? உங்க அண்ணன் கிட்ட போனை கொடுத்து அப்படி எடு இப்படி எடுன்னு கொடுமை பண்ணிட்டு இப்ப அந்த நாசமா போனவ கழுத்துல தாலியே கட்டலன்னு சொல்ற. இத போய் வெளியில சொல்லிடாத. பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. போனு
போஸ் கொடுத்திருக்கேன்னு. இல்ல, நான் இந்த கல்யாணம் பண்ணல. நான் அந்த துர்கா கழுத்துல தாலி கட்டல. இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. நான் கல்யாணம் பண்ணல. நான் தாலி கட்டல. நான் இந்த கல்யாணம் பண்ணல. நான் துர்கா கழுத்துல தாலி கட்டல. நான் தாலி கட்டல, தாலி கட்டல, தாலி கட்டல. எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? இல்ல. என்னடா இது? என்ன தாலி கட்டல. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? நான் தாலி கட்டல. என்னடா நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டியா நீ? ஏண்டா எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு கேட்டா நீ தானடா சந்தோஷமா மனவரைக்கு வந்து அந்த தரித்திரம் புடிச்சவ கழுத்துல தாலிய கட்டின. இப்ப எங்க கிட்டயே எப்படி நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? இல்ல, நீங்க என்ன என்னமோ பண்ணிட்டீங்க. என்ன ஏமாத்தி எனக்கே தெரியாம துர்கா கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கீங்க. ஆமா, சின்ன பாப்பா இவரு. இவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ரொம்ப நடிக்காதடா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்துக்கு எனக்கு இருக்கிற ஒட்டு உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரியும், நான் மனசார என் சுயநலவோட இந்த கல்யாணம் பண்ணல. துர்காவுக்கு நான் தாலி கட்டல. அதனால இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எங்கேயாவது போறேன். என்ன ஏமாத்துன யாரும் எனக்கு வேண்டாம். நீங்களாச்சு, உங்க கல்யாணம் ஆச்சு, யாருமே எனக்கு வேண்டாம். பைத்தியம்.